நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு. அடடடா, இன்னைக்கு வேற ரொம்ப 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 ரொம்பன்றாரு. கதை எப்படி? கதை ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு கதையா இருக்கும். ஆரம்பிச்சிடலாம். வானொலியில கேட்ட ஒரு கதை. உண்மையில வந்து போயிட்டு இருக்கிற போது வானொலி நல்லா இருந்துச்சு அந்த கதை. அப்பவே முடிவு பண்ணா கண்டிப்பா அதை சொல்லணும்னு சொல்லி இன்னைக்கு அது நல்ல பொருத்தமான நாளும் கூட. என்ன அப்படின்னா, மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா, அவர் வந்து சாகிறதுக்கு இறுதி தருணத்தை என்ன பண்ணிட்டு இருக்காரு, எண்ணிட்டு இருக்கிறார். அப்போ அவர் பையன் என்ன பண்றாரு பார்க்கணும்னு சொல்லி வர சொல்றாரு. அவர் பையன் வாரான், வந்து என்னப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பக்கத்துல ரொம்ப பவ்யமா அப்பாவுடைய பரிதாப நிலை, ஏன்னா இறுதி கட்ட அந்த வயசாகி இறக்க போறாரு. ஸோ அதை பார்த்து அவனும் வருத்தப்பட்டு என்ன பண்ற பக்கத்துல நின்றுட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா வந்து அவனை கேட்குறாரு, லைஃப்ல எனக்கு நல்ல பையனா நீ பல நேரங்களில் இருந்திருக்கிறான், சின்ன வயசுல வந்து நீ ஒரு 90 மார்க் நீ என்ன பண்ண வாங்கிட்டு வந்த எக்ஸாம்ல, ஆனா எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்லை, நான் உன்னை போட்டு அடி வெளுன்னு என்ன பண்ணேன், வெளுத்தெடுத்தேன். அதை நினச்சி பார்க்குறேன் இப்போல்லாம். இந்த மரண படிக்கல அந்த ஒரு தருணத்தை உன்னை, அந்த 90 மார்க் நீ வாங்கிட்டு வந்த, பட் அதை நான் முழுமையாக நம்பாமல் உன்னை அப்படி போட்டு அடித்தேனே, அந்த தருணத்தெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அப்போ நான் உன்ட்ட கேட்டேன், நீ வெறும் 9 மார்க் தான் எடுத்த, அந்த 0 மட்டும் தான் நீ ஆட் பண்ணேன்னு சொல்லி அவனை என்ன பண்ணேன், அடித்தேன். நீ இல்லைப்பான்னு எவ்வளோ கதறினேன். நான் அப்போன காது கொடுத்து என்ன பண்ணலை, கேட்கல. உடனே அந்த அடித்து விளாசுனேன். இப்போ நான் உன்ட்ட கேட்குறேன், உண்மையை சொல்லு, நீ தானே அந்த 0 என்ன பண்ண ஆட் பண்ண அப்படின்னு. உடனே ஒரு இல்லைப்பா, நான் இப்போ சொல்கிறேன், சத்தியமாக அந்த 0 நான் என்ன பண்ணலை, ஆட் பண்ணலை. அந்த 90 மதிப்பெண்கள் அப்படி நான் பேப்பரை கொண்டு வந்தேன் இல்லையா, அதில் அந்த 0 நான் என்ன பண்ணலை, சேர்க்கவே இல்லைன்னு இவர் என்ன பண்ண அப்படி. எனக்கு இப்போ உன் மேலே நம்பிக்கை இல்லை, இந்த மரண படிக்கையில் நான் சாகப்போ இப்போது என்ன பண்ணு, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு, அந்த 0 நீ தானே சேர்த்த அப்படின்னு சொல்லி. சரிப்பா, நீங்கள் கேட்டதுனால என்ன பண்ணுறேன், உண்மையை சொல்கிறேன், நான் 0 சேர்க்கலப்பா, நான் சேர்த்தது 9 அப்படின்னா நினைச்சேன். இந்த அற்புதமான காலை வேலை வந்து ஒரு புன்னகை முகத்தோடவே நம்ம வந்து தொடங்க வேண்டும் என்ற இந்த கதையை நீங்க தொடங்கியிருக்கீங்க. எஸ், இது எல்லோரும் இறை மக்களும் ரசிச்சிருப்பாங்கன்ற நம்பிக்கையோட நம்ம இந்த நாளை ஆரம்பிச்சிடலாம். நீ பாரதி தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம். மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள். நம்
சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள், ஆலயம் ஆலயம், காற்றும் வானமும் கடலும் மலைகளும், ஆலயம் ஆலயம், விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும், கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும், நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள். மிக சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம். எஸ், ஒரு புன்னகை முகத்தோடவே இந்த நாளை நம்ம ஆரம்பிச்சோம். இந்த நாள் அதே மாதிரி என்ன கத்துக்க போறோம்? ஸோ இந்த கதை வானொலியில் கேட்ட கதை, அது இன்னைக்கு ஏன் பொருத்தமான நாள் நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலக வானொலி தினம், வேர்ல்டு ரேடியோ டே இன்னைக்கு என்ன பண்றாங்க, செலிப்ரேட் நம்ம பண்றாங்க. அனுசரிக்கிறோம். ஸோ ஒரு காலகட்டத்தில் அதுதான் மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட்டாக ட்ரெயினராக என்ன பண்ணுச்சு, எல்லாருக்கும் இருந்துச்சு, நம்ம தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம். இன்னைக்கும் இன்றளவும் அந்த எஃப்எம் அப்படிங்கிற ஒன்று எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்றாக இருக்கிறது. நான் இப்போ மிஸ் பண்ணக்கூடிய ஒரு சீட் ரொம்ப என்ன அப்படின்னா, இப்போ கூப்பிட்டா கூட ஓடி போய் உட்காரக்கூடிய ஆசைப்படக்கூடிய ஒரு இருக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்ஜே சீட்டு தான். ஏன்னா எவ்வளோ பெரிய கவலைகள் எனக்குள்ள இருந்திருந்தாலும் அதெல்லாம் என்னை மறக்கடிச்ச ஒரு இருக்கை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு. அது இப்போ கூப்பிட்டாலும் கூட ஓடி போய் என்ன பண்ணிக்குவேன், உட்காந்து. அந்த மாதிரியான ஒரு விருப்பமான ஒரு சிம்மாசனம் அது. ஸோ இப்போ அந்த நாளில் இந்த வானொலி நமக்கு சில செய்திகளை, வாழ்க்கை பாடங்கள் என்ன பண்ணுது, கற்றுக் கொடுக்கிறது. நான் அதை அடிக்கடி சொல்லுவேன், எல்லாவற்றிடமிருந்து எல்லாரிடமிருந்து என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். ஒரு மோசமான கொலகாரன்ட்ட இருந்து கூட நம்ம என்ன பண்ண முடியும், வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும், எப்படி வாழ கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்படி எல்லா இடமிருந்து கற்றுக்கொள்வது போல இன்னைக்கு இந்த வானொலியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்ன அப்படின்னா, வானொலியில் எந்த விஷயத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி நான் அடிக்கடி இதை ரெஜிஸ்டர் பண்ணி சொல்லியிருக்கேன். எங்களுக்கு என்ன அப்படின்னா, ஆல் இந்தியா ரேடியோவில் வேலை பார்க்கின்ற பொழுது அதுக்கு முந்தின நாள் ஸ்கிரிப்டை கொண்டு போய் கிராஸ் செக் பண்ணணும். அந்த ஸ்கிரிப்ட்ல எழுதப்பட்ட தகவல் ஒன்று புத்தகத்தில் அச்சடிக்கப்பட்ட தகவலாக இருக்க வேண்டியதை தவிர இணையதளத்தில் நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தங்கிற தகவல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன் அப்படின்னா, அதனுடைய நம்பகத்தன்மை என்ன, அதனுடைய உறுதித்தன்மை என்ன, இதுல என்ன ரிசர்ச், அது உண்மையாகவே இது சொல்லப்பட்டிருக்கிறதா, உண்மையாகவே இது இவ்வளோ இதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண விடுவாங்க, அதை பேசவே அனுமதிப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ போன போக்கில் அப்படி என்ன பண்ணிட முடியாது, பேசிட்டு போக முடியாது. அப்போ நாம் சொல்லக்கூடிய தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்க வேண்டும். அப்போ அதுக்கு ரிசர்ச் பண்ணணும். இப்பவும் கடவுள் வணக்க நிகழ்ச்சி ஏதாவது ஒரு சில தகவல்கள் சொல்றோம் அப்படின்னா, உட்காந்து உண்மைதானா என்ன ஏதுன்னு சில விஷயங்கள் தேடு, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியாது. ஏன்னா இந்த பழக்கம் எங்க இருந்து தொடங்குச்சுன்னா அங்கிருந்து தொடங்குச்சு. அப்போ நாம் தெளிவாக பேச வேண்டுமே, ஆனால் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும், தெளிவாக கேட்க வேண்டும், தெளிவாக ரிசர்ச் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். இதெல்லாம் எதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், ரேடியோல இருந்து தான். கண்டிப்பா இன்னும் இது போன்ற நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. கடவுளாகிய ஆண்டவர் நானே.
என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. இஸ்ரவேலர் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன். அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன். என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்று திருப்பாடல் 81 பற்றி தியானிக்க இருக்கின்றோம். திருப்பாடல் 81 என்று சொல்லும் பொழுது இது மக்கள் கடவுளிடம் எழுப்பும் ஒரு ஜெபப்பாடல் மட்டுமல்ல, மாறாக இது இறைவன் மக்களிடையே ஏற்படுத்துகின்ற ஒரு உன்னதமான உரையாடல். கடவுள் தன் மக்களிடம் ஒரு பெற்றோர் பிள்ளைக்குரிய பாசத்தோடும் தான் மக்களின் பாவங்களால் எப்படிப்பட்ட வேதனைகளை அடைந்திருக்கின்றார் என்கின்ற வருத்தத்தையும் தன்னுடைய குரலிலே மிக அழகாக எதிரொலிக்கின்றார். உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் விடுதலை நோக்கி நம்மை அழைத்து செல்லுகின்றார். விடுதலை பயணத்தில் நாம் நாளும் பயணிக்க நம்மை அழைக்கின்றார். ஆகவே கீழ்ப்படிதலால் நாம் விடுவிக்கப்படுகின்றோம். ஆனால் கடின உள்ளத்தால் நாம் அடிமையாக்கப்படுகின்றோம் என்ற உண்மையை இறைவன் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். மக்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டும் முன் இறைவன் தாம் யார் என்பதையும் அவர் இந்த மக்களுக்காக செய்த நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றியும் அந்த மக்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது, நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது என்று கூறுகின்ற இந்த வசனத்திலே இது ஒரு தடையாக அல்ல, மாறாக ஆண்டவரோடு கூடிய ஒரு உறவுக்கான அழைப்பாக பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுள் தம் மக்களிடமிருந்து முழு நம்பிக்கையையும் அர்ப்பணிப்பையும் எதிர்பார்க்கின்றார். இன்று சிலைகளை நாம் வழிபடவில்லை, ஆனால் பணம், பதவி, புகழ், கைபேசி, சமூக ஊடகங்கள், வசதி வாய்ப்பு என இந்த மன்னக வாழ்வு காட்டுகின்ற மாய கவர்ச்சிகளான எல்லா தெய்வங்களையும் நாம் வணங்கி கொண்டிருக்கின்றோம். ஒரு முறை ஒரு குழந்தையிடம் கேட்டார்கள், உன்னுடைய அப்பாவுக்கு உன்னுடைய அம்மா பிடிக்குமா அல்லது உன்னை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்ட பொழுது அந்த குழந்தை சொன்னது, என்னுடைய அப்பாவுக்கு எங்கள் இருவரை விட அவருடைய கைபேசியை தான் ரொம்ப பிடிக்கும் என்று.
ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று இந்த உலகம் கற்றுத்தருகின்ற இந்த மாய கவர்ச்சிகளிலே நாம் விழுந்துவிட்டு எவ்வாறு இஸ்ரேல் மக்கள் பொன்னாலான அந்த கன்றுக்குட்டியை வணங்கி சென்று ஆண்டவரை புறக்கணித்தார்களோ அதுபோல இன்றும் நாம் ஆண்டவரை புறக்கணித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆகவே அந்த ஆண்டவர் நம் வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணித்திட, அவர் மட்டுமே நமக்கு விடுதலையை தருகின்றார், அவர்தான் சுதந்திரத்தை தருகின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கையை ஏற்று வாழ அழைக்கப்படுகின்றோம். அதனால்தான் புனித அகஸ்தினார் சொல்லுவார், ஆண்டவரே, எங்கள் உள்ளங்கள் உம்மில் தஞ்சம் அடையும் வரை அது அமைதியாகாது என்று. கடவுள் நிறைவான வாழ்க்கையை தர விரும்புகின்றார். விருந்தை ஏற்பாடு செய்து பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் விருந்தாக தருகின்றார். ஆனால் அந்த விருந்திலே பங்கெடுக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. நம் கடின உண்ணத்தால் நாம் தான் கடவுளை விட்டு பல நேரங்களிலே விலகிச் சென்று விடுகின்றோம். அதனால்தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுவார், நமக்கு பிடித்ததை செய்வது சுதந்திரம் அல்ல, நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யும் திறனே உண்மையான சுதந்திரம் என்று கூறுவார். ஆகவே நான் சுதந்திரமாக வாழ வேண்டும், விடுதலை என்ற அந்த சுவாச காற்றை நான் சுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற நாம் ஒவ்வொருவரும் இறைவன் நமக்கு தந்த கட்டளைகளை, அவருடைய படிப்பினைகளை, அவருடைய விழுமியங்களை நம்முடைய வாழ்விலே நாம் முழுமையாக பின்பற்றும் பொழுதுதான் அந்த சுதந்திர காற்றை, அந்த புண்ணிய காற்றை, பரிசுத்த காற்றை நம்மால் சுவாசிக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். என் மக்கள் எனக்கு செவிசாய்த்து நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாய் இருந்திருக்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இறைவன் வருத்தமும் ஏக்கமும் நிறைந்த வார்த்தைகளால் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய எதிரிகளை அடக்கி சமாதானத்தையும் ஆசிரையும் இறைவன் நமக்கு தருகின்றார். ஒரு விவசாயி விதை விதைக்காமல் அறுவடையை எதிர்பார்க்க முடியாது. அதே போல கீழ்ப்படிதல் என்பது ஒரு விதை. அதை நாம் விதைத்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம் என்கின்ற அறுவடையை நம்மால் முழுமையாக பெற முடியும். ஆகவேதான் யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் என்னை நேசித்தால் என் கட்டளைகளை கடைபிடியுங்கள் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுத்தருகின்ற இந்த பாடத்தை உள்வாங்கி கீழ்ப்படிதல் என்னும் விதையை நம்முடைய உள்ளத்திலே விதைத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்கின்ற அறுவடையை நாம் நிறைவாக பெற்று நலமாக வாழ தொடர்ந்து இறை வழியில் வாழ்வோம். இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடிப்போம். ஆண்டவரை நேசிப்போம். அவர் தருகின்ற விடுதலையை நாளும் சுவாசிப்போம். ஜெபிப்போமாக. இறைவா, எங்களுக்கு விடுதலை தருகின்றவரே, நாங்கள் உம்மையே எங்கள் வாழ்வின் மையமாக கொண்டு உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து நீரே எங்களுக்கு விடுதலை தருகின்றீர் என்ற நம்பிக்கை என்னும் விதையை எங்கள் உள்ளத்திலே விதைத்து கீழ்ப்படிதலின் வழியாக உம்முடைய ஆசீர்வாதத்தை அறுவடை செய்து நலமோடு வளமோடு வாழ அருள் தாரும். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டுட்டோம். அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் உலக வானொலி தினத்தில் வானொலியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள். அடுத்ததா என்ன? எஸ், கண்டிப்பா. ஒவ்வொரு செக்மெண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மெசேஜ் ஏதாவது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இது உங்களுக்கான ஒரு பாடல் அப்படின்னு வாங்க இல்லையா? சோ அந்த பாடல் எந்த பாடலானாலும் அங்க வந்து ஒலிக்கும். அந்த நேரத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு பிடிச்ச பாடலா இருந்தா அது விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை கேட்போம். அதுவே நம்மளுக்கு விருப்பத்துக்கு இல்லாமல் ஒரு பாடல் வந்து ஒளிபரப்பாகுது அப்படின்றப்போ அதை நம்ம கேட்கக்கூடிய அந்த விருப்பம் நமக்கு இருக்காது. இதை வந்து நம்ம எப்படி லைஃபுக்கு வந்து நம்ம எப்படி பொருத்தி நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். சில நேரங்களில் நம்மளுக்கு விருப்பமான சில செயல்கள் வந்து நமக்கு நடக்கும், சில சூழ்நிலை அமையும். அதை நம்ம எப்படி ஏத்துக்கிறோமோ அதே மாதிரி விருப்பம் இல்லாத சில செயல்களும் சூழ்நிலைகளும் அமையும் பொழுதும் அதை ஏத்துக்க வேண்டும் அப்படின்றது. கண்டிப்பா. அதில் ரெண்டு விஷயம். ஒன்று என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் செய்தி, அதாவது வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட் எனக்கு ஃபார்வர்ட் பண்ண ஒரு மெசேஜ், லைஃப் இஸ் நாட் அ மியூசிக் பிளேயர், யூ cannot என்ஜாய் யுவர் ஓன் சாங், இட்ஸ் அ எஃப்எம் பிளேயர், யூ கேன் என்ஜாய் த சாங் வாட் இட்ஸ் பிளேடு அப்படின்னு. அதாவது வாழ்க்கை என்பது ஒரு மியூசிக் பிளேயர். நமக்கு பிடிச்சமான சாங் நம்ம மாத்தி மாத்தி என்ன பண்ண முடியாது, கேட்க முடியும். எஃப்எம்ல நான் உடனே எனக்கு ரிப்ளை பண்ணேன், மச்சான் என் லைஃப்ல ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதான். ஏன்னா எஃப்எம்ல நான் என்ன சாங் போடுறேனோ அதான் நீ கேட்கணும். ஸோ அப்போ நான் எனக்கு பிடிச்சமான பாடலாம் என்ன பண்ண அங்கேயும் கேட்பேன். அப்போ எனக்கு இது பொருந்தாது மச்சான். ஸோ இப்போ கூடுதலாக அவன் சொன்ன ஒரு விஷயம், மச்சான் நீ சொல்ற ரொம்ப ரொம்ப வாஸ்தவம் தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன்.
ஆனா நீ போடுற பாட்டு எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ, நான் சேனல் என்ன பண்ணிடுவேன், சேஞ்ச் பண்ணிடுவேன். சோ நாம கத்துக்க வேண்டிய வாழ்க்கை பாடம் சிறப்பு. அதுதான். பிடிச்ச பாட்டா இருக்குதா என்ஜாய் பண்ணுங்க, பிடிக்கலையா சேனல்ல மாத்திரம். அப்புறம் லைஃப்ல பிடிச்ச விஷயம் நடக்குதா மகிழ்ந்திருப்போம், பிடிக்காத விஷயம் நடக்குதா ஏற்றுக்கொள்ள முற்படும், இல்லையா அதை கடந்து அடுத்த விஷயத்துக்கு போயிடணும். சோ இந்த வாழ்க்கை பாடத்தை இங்க இருந்து கற்றுக்கொள்ளும். இன்னும் தொடர்ந்தும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்க்கலாம். பிப்ரவரி 13 புனித கேத்ரின் ரிச்சி. இத்தாலி நாட்டின் ரொமோலாவில் பிரான்சிஸ்கோ கேத்ரின் தம்பதியினருக்கு கிபி 1522 ஏப்ரல் 23ஆம் நாள் பிறந்தார் கேத்ரின் ரிச்சி. தன் 14வது வயதில் புனித வின்சென்டின் சாமிநாதர் கன்னியர் மடத்தில் சேர்ந்து கிபி 1536ஆம் ஆண்டு அருட்சகோதரியாக அருட்பொழிவு பெற்றார். கிபி 1542ஆம் ஆண்டு முதல் 1550ஆம் ஆண்டு வரை ஆண்டவரின் திருப்பாடுகள் இவருக்கு காட்சிகளாக அருளப்பட்டது. தன் 25வது வயதில் சாமிநாதர் கன்னியர் துறவர சபையின் தலைவியாக பொறுப்பேற்றார். ஆளுமை திறனிலும் நவத்துறவிகளுக்கு பயிற்றுனராகவும் சிறந்து விளங்கினார். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்காக தனது கழுத்தில் கடினமான சங்கிலியினை அணிந்து ஜெபித்தார். கிபி 1590ஆம் ஆண்டு பிப்ரவரி 1 நாள் தன் 68வது வயதில் விண்ணகம் அடைந்தார். கிபி 1732ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் கிளெமெண்டினால் அருளாளராக உயர்த்தப்பட்டார். கிபி 1746ஆம் ஆண்டு திருத்தந்தை 14ஆம் ஆசீர்வாதப்பரால் புனிதராக உயர்த்தப்பட்டு அனைத்து நோயாளிகளுக்கும் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். புனித கேத்ரின் ரிச்சியின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனையுறும் ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். வானொலியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பல பாடங்கள் இருக்கு அப்படின்னு தான் நம்ம இன்றைய நாள் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம்? ஸோ அடுத்ததா கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் என்னன்னா, வானொலியில பேசக்கூடிய நபர்களுக்கும் நிறைய ஃபேன் சர்க்கிள்ஸ், அவங்களுடைய குரல்களுக்காக இப்போ நிறைய செய்தி வாசிப்பாளர்கள்லாம் இருந்தாங்க. நமக்கு தாத்தா பாட்டி தான் கேட்டீங்கன்னா அவங்க உருவத்தெல்லாம் அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா அந்த கேட்கக்கூடிய வாய்ஸ் இருந்து அந்த நியூஸை கேட்கல, ஒரு நடுவில் நியூஸ் வைக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த வாய்ஸை கேட்டோன்னே இது இன்னார் தான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. ஏன்னா அந்த குரல்கள் அவங்கள என்ன சென்றடையும். அந்த குரல்கள் வழியாக ஏராளமான அவங்களால முன்ன பண்ண என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க கருப்பா வெள்ளையா உயரமா குட்டை யாருக்கு எதுவும் தெரிஞ்சுக்க, வெறும் குரல். அது போல நம்முடைய வாழ்க்கையில எல்லாரையும் நம்ம நேர்ல சந்திச்சு எல்லார்ட்டையும் நம்ம பிரசன்ஸை கொடுத்து அப்படிதான் நம்ம எல்லார்ட்டையும் பிடித்தமான ஒரு மனிதரா மாறணுங்கிற அவசியம் கிடையாது. நாம் பிறர் அறியாத வண்ணம் எங்கேயோ தொலைவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட நேசிக்கும் வண்ணம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள இந்த வானொலியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இன்னும் தொடர்ந்து என்னென்ன கற்றுக்கொள்ளலாம்ன்றதை பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்க்கலாம். கடைத்தெருவுக்கு போனார் முல்லா. அங்கேயுள்ள சிறப்பான கடையை பற்றி கேள்விப்பட்டார். அந்த கடையோ அனைத்து பொருள்களையும் விற்பனை செய்யும் கடை. உள்ளே நுழைந்த முல்லா கடைக்காரரிடம் கேட்டார். போன வேகத்திலே, இந்த கடையில் செருப்பு இருக்கிறதா? இல்லை, இங்கே செருப்பு இல்லை. என்ன, இதுதான் அனைத்து பொருள்களையும் விற்பனை செய்யும் கடையாயிற்று, ஒரு செருப்பு இல்லையா? கேட்டவுடன் முகம் வாடி போனார் முல்லா. தொடர்ந்தார். சரி சரி விடுங்க, அதை விடுங்க. உங்கள் கடையில் ஆணி இருக்கிறதா? ஓ இருக்கிறதே. நல்லது நல்லது. தோல் இருக்கிறதா? ஓ இதோ இருக்கிறதே, அந்த பகுதியில். சிறப்பு சிறப்பு. உங்கள் கடையில் நூல் இருக்கிறதா? இருக்கிறதே, அதோ நடுப்பகுதியிலே நூல் இருக்கிறதே. மகா சிறப்பு மகா சிறப்பு. சரி, ஊசி இருக்கிறதா? இருக்கிறது, அதுவும் இருக்கிறது, மேல்தளத்தில் இருக்கிறது. ஓஹோஹோ, மென்மேலும் சிறப்பு மென்மேலும் சிறப்பு. பாராட்டிய வேகத்தில் கேட்டே விட்டார் முல்லா. இப்படி தேவையான எல்லாமே இருக்கும்போது அதை வைத்து ஏன் செருப்பு தைத்து விற்பனைக்கு வைக்க கூடாது? ஆம்,
தனித்தனி பொருள்களோடு சிந்தனை என்பதும் கூடி சேர்ந்தால் உருவாகுமே ஒரு கூட்டு பொருள். அதுவரை இல்லாத ஒரு படைப்பு பொருள். அதுதானே படைப்பு. கூட்டு சிந்தனையினால் வருகின்ற படைப்பு. தொழில் நிலையம் அது ஒரு பாடசாலை. ஒவ்வொரு எந்திரமும் பாட ஆசான்கள். இப்போதெல்லாம் பொருள்களை எளிதில் உருவாக்கிவிட முடிகிறது. அதன் மேல் மதிப்பை உருவாக்குவதுதான் மகுட சவாலாக இருக்கிறது. ஒரு நாட்டின் வலிமை அணு ஆயுத குவிப்பில் அல்ல, தரமான தரவு டேட்டா குவிப்பிலும் அல்ல, டேட்டா சயின்ஸிலும் அல்ல, அதன் உற்பத்தி திறனில், அதன் ப்ரொடக்டிவிட்டியில். நான் சொல்றது சரிதானே? உழைப்பின் ஓசைதான் மானுடத்தின் உண்மையான இசை. காண முடியாத மனித சிந்தனையின் காணக்கூடிய காட்சி வடிவமே உற்பத்தி பொருட்கள். முன்னேற்றத்துக்கான முத்தாய்ப்பான 3 வழிகள் இவை: உற்பத்தி திறன், உற்பத்தி தரம், குறித்த நேர விநியோகம். நீர் ஊற்று வற்றும் வரை செடிகள் வாடுவதில்லை. சிந்தனை ஊற்று வற்றும் வரை வலிமை வாடுகிறதில்லை, மன வலிமையும் வாடுகிறதில்லை. புதிய வரவுகளை நீ திட்டமிடாவிட்டால் வாடிக்கையாளர் உன்னை திட்டாமல் விடமாட்டார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 100 வருடங்களுக்கு முன்பு தமிழர்கள் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். தற்சார்பு பொருளாதாரத்தில் தனக்கு தேவையானவற்றை கையேந்தி நிற்காமல் தானே உற்பத்தி செய்து வாழ்ந்து கொள்ளும் தற்சார்பு பொருளாதாரத்தில். இதோ ஒரு மனது வலிக்கச் செய்யும் உண்மை. என் தேசத்தில் அணுகுண்டு இருக்கு, ஏவுகணை இருக்கு, ராக்கெட் இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டூல்ஸ்லாம் இருக்கு. ஆனால் ஏழைகளுக்கு உணவு மட்டும் தேவையான அளவுக்கு இல்லையே. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் உலக வானொலி தினத்தில் வானொலியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் அடுத்ததான் அந்த அனுபவிச்சு அந்த அனுபவத்தின் வழியா சொல்லுவாங்க இல்லையா, அது கேட்கறப்ப ரொம்ப அழகா இருக்கும்ல. அந்த மாதிரிதான் இப்போ நீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்க. அந்த அனுபவங்கள் பாடம் உங்களுக்கு நிறையவே தெரியும். அது சொல்றப்ப எனக்கே தெரியுது. உங்களுடைய அந்த பிரதிபலிப்பு அவ்வளவு அழகா இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கையில நீங்க நம்மளுக்கு யாருமே இல்லை, நம்ம கூட பேச யாருமே இல்லை, நம்ம ஒரு தனியா இருக்கோம், நம்ம பாட்டு நம்ம ஏதோ செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு லான்லி ஃபீல் எல்லாம் கிடைக்கும்ல. அது நம்ம இந்த வாழ்வில் என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, அவங்க ஒரு கான்செப்ட் ஆரம்பிப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க. எதிர்க்க யார் இருக்கா, இல்ல நம்ம ஃபோன் கால்ல யார் பேச போறாங்க எதுவும் தெரியாது, பக்கத்துல யார் வர போறாங்கன்னு எதுவும் தெரியாது. பேச ஆரம்பிச்சிட்டோம், பேசிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய. நிச்சயமாக செய்கிறத நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு சப்போர்ட் கிடைக்குது, கிடைக்கல, நம்மளை பாராட்டுறாங்க, பாராட்டல, நமக்கு உறுதியாக இருக்குன்னு சொல்லி நமக்கு 4-5 பேர் கூட வராங்க, வராம போறாங்க, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நாம் எடுத்த செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு சிறந்த ஆளுமைகளால் பாராட்டப்பட்ட ஒரு மாபெரும் ஆளுமை என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நல்ல ஆளுமைகள் பிற ஆளுமைகளால் பாராட்டப்படுகிறார்கள். பேராளுமை என்பது பிற ஆளுமைகளால் பாராட்டப்படுதல். இயேசுவை உலகின் தலைசிறந்த ஆளுமைகள், தலைசிறந்த தலைவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள். அவரில் ஒருவர் நமது நாட்டின் தந்தையான மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி இயேசுடைய ஆளுமையை வியந்து பார்த்தவர், இயேசுடைய வாழ்க்கை வரலாற்றை வாசித்தவர், இயேசுவின் மலை பொழிவுக்கு தன்னை இழந்தவர். மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை பலரும் எழுதியிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் ஹாரிஸ் ஓஃபோர்ட் என்பவர். அவர் ஒரு செய்தியை மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார். 1948ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட போது அவரிடம் இருந்த சில பொருட்கள், மகாத்மா காந்தி ஒரு எளிய வாழ்வு தான் வாழ்ந்தார். அவரிடம் வெகு சில பொருட்களே இருந்தன. அவற்றில் ஒரு சில நூல்கள் இருந்தன, இன்க்ளூடிங் லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்கிற நூல் மகாத்மா காந்தியிடம் இருந்த ஒரு சில நூல்களில் ஒன்று என்று அவர் குறிப்பிடுகிறார். இன்னொன்று காஸ்பல் ஆஃப் சென்ட் ஜான், யோவான் நற்செய்தி நூல் மகாத்மா காந்தியிடம் இருந்தது. அவர் அதை வாசித்தார்.
நமக்கு தெரியும் யோவான் நற்செய்தியில் இயேசுவின் மலைப்பொழிவு இல்லை, அது மத்தேயு நற்செய்தியில் இருக்கிறது. அதையும் மகாத்மா காந்தி வாசிக்கிறார். அந்த நூல் அவரிடத்தில் இல்லை, ஆனால் அவர் அந்த லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அந்த நூலில் இருந்து வாசித்திருக்கலாம். இன்னொரு தகவலை அவர் சொல்கிறார். மகாத்மா காந்தியின் அறையில் இயேசுவுடைய ஒரு படம் இருந்தது. அந்த படத்தின் கீழே ஒரு வாக்கியம் இருந்தது. என்ன வாக்கியம்? ஹீ இஸ் அவர் பீஸ். என்ன அருமையான வாக்கியம்! இது ஒரு விவிலிய சொல் பாருங்க. எபேசியர் திருமடல் 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே நமக்கு அமைதி அருள்பவர். ஹீ இஸ் அவர் பீஸ். மகாத்மா காந்தி ஒரு அமைதியை விரும்புபவர், சமாதானத்தை விரும்புபவர், ஒரு அஹிம்சைவாதி. அவர் இயேசுவை விரும்பினார், இயேசுவை தன்னை கவர்ந்த ஒரு ஆளுமையாக முன்னிறுத்தினார். அதுக்கு தான் இதெல்லாம் இத்தனை அடையாளங்கள். இயேசுடைய வாழ்க்கை சரிதம் அங்கே இருக்கிறது. இயேசுவை பற்றிய யோவான் நற்செய்தியில் இருக்கிறது. இயேசுடைய படம் அவருடைய அறையில் இருந்தது. அதில் ஹீஸ் அவர் பீஸ் என்கிற எபேசியர் 2:14 இருக்கிறது. இவையெல்லாம் இயேசுவின் ஆளுமையை உயர்த்துகின்றன, நம்மை பெருமைப்படுத்தி. நாம் மகாத்மா காந்தியை பற்றி மிக பெருமையாக பேசுகிறோம், இந்த தேசத்தின் தந்தை என்று சொல்கிறோம். அவர் இயேசுவின் ஆளுமையை வியந்து பார்த்தவர், இயேசுவை ஒரு இறைமகனாக ஏற்றுக்கொண்டவர். இந்த உலகின் மாபெரும் ஆளுமைகள் அனைவரும் போற்றிய ஒரு பேராளுமைதான் இயேசு. அந்த இயேசுவை நாம் போற்றுவோமாக, அவரை வழிபடுவோமாக, அவரை போல நாமும் வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். வானொலியிலிருந்து, ரேடியோவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களில் அடுத்ததாக அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வானொலியில் நீங்கள் ஒவ்வொரு நேரங்கள் அந்த நிகழ்ச்சிகளை கேட்கும்போது ஒவ்வொரு விதமான டோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இப்போ காலை நிகழ்ச்சி வந்து ஒரு 7 மணிக்கு இல்லை ஒரு 6 மணிக்கு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ 5 மணிக்கெல்லாம் தொடங்கிடுவாங்க, இல்லை 4 மணிக்கே கூட சில வானொலி நிலையங்கள் தொடங்கிடுது. அப்போ பக்தி நிகழ்ச்சிகள் தான் முதல் இருக்கும். அப்போ அந்த பக்தி நிகழ்ச்சிகளின் போது அந்த ஆர்ஜி ரேடியோ அனௌன்சர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பக்தி பழமா என்ன பண்ணுவாரு, பேசுவாரு. அதே ஒரு 7 மணிக்கு அப்படியே அந்த உலகம் பரபரப்பான வாழ்க்கைக்குள்ள அப்படி என்ட்ரி ஆறப்போ பாத்தீங்கன்னா அவருடைய ஓப்பனிங்கே வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த ஷோக்கான ஃபர்ஸ்ட் எனர்ஜி அப்படியே போட்டு பேசுற மாதிரி இருக்கும். மதிய நேரங்கள், மாலை நேரங்கள், இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஹஸ்கி வாய்ஸ்க்கு நேரம்னா போயிடும். அப்போ ஒவ்வொரு நேரத்திற்கு ஏற்றால் போல, ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு ஏற்றால் போல அந்த டோன். அப்போ இங்க நாம கத்துக்க வேண்டிய விஷயம், நம்முடைய வாழ்க்கை படங்கள்ல எப்போது எந்த மாதிரியான டோன் நம்ம லைஃப்ல பயன்படுத்த வேண்டும். நம்ம ஒருத்தர்ட்ட உதவி கேட்டு போறோம், அதிகார தோரணையில போய் உதவி கேட்டா கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அந்த இடத்துல எந்த மாதிரியான டோன் நம்ம பயன்படுத்தணும்? ஸோ கனிவான வார்த்தைகள் என்ன பண்ணணும், பயன்படுத்த வேண்டும். சில நேரங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கோவம் அப்படிங்கிறது என்ன ஆகுது தெரியுது, தப்பு நடக்குன்னு தெரியுது. அந்த இடத்துல கோவப்படுறோம், அந்த தப்பை தட்டி கேட்க வேண்டும் என்றால் அந்த இடத்துல கோபமா டோனை என்ன பண்ணணும், வச்சுதான். ஸோ அப்போ அந்த டோன் எந்த இடத்துல எதை நான் பயன்படுத்தணுங்கிறத வானொலியிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். இன்னும் இது போன்ற பல நற்காரியங்களை கற்றுக்கொள்வோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வருவோம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில வானொலியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள். அடுத்தது என்ன சொல்றாங்க? அதாவது வானொலியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்குரிய ஒரு கண்டென்ட்னு சொல்லிட்டு எடுத்து பேசுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே வந்து கண்டென்ட் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து மாத்தி மாத்தி பேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாத்தி மாத்தி பேசுறது அப்படின்னா ஒருத்தர்ட்ட ஒரு மாதிரி இன்னொருத்தர்ட்ட ஒரு மாதிரியும் அப்படி இல்ல கிடையாது. ஸோ அப்போ எல்லா தலைமுறையினருக்கும் எல்லாருக்கும் ஏற்றார் போல நம்முடைய கண்டென்ட்டை என்ன பண்ணணும், சொல்லணும். அதாவது ஒரு வேலை எல்லாருமே சேர்ந்து இணைந்து செய்யணும். அப்போ ஒருத்தர்கிட்ட போய் கனிவோட சொன்னா அவர் செய்வாங்க. அப்பனா அவங்க கிட்ட கனிவோட போய் அதே கண்டென்ட்டை டெலிவரி பண்றது. இன்னொரு நபர்கிட்ட வந்து வாடா மச்சான் அப்படின்னு உரிமையோட போய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு என்ன பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். அப்போ ஒரு சில நபர்கிட்ட இவங்க சொன்னா நமக்கு ஏறு மாறாதான் செய்வாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஏருக்கு மாறாதான் என்ன பண்ணணும், சொல்லணும். ஐயோ எல்லாரும் வந்து சேர்ந்து ஊரெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு வேலை செய்யலாம் நான் ஐடியா வச்சிருக்கேன், ஆனா வேணாம், நான் எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான், உனக்கு உடன்பாடு இல்லையா, அப்ப எனக்கு உடன்பாடு இருக்கு, வா வந்து செய்வேன். அப்போ ஒரே கண்டென்ட் தான், கண்டென்ட் ஒன்று, ஆனா கொடுக்கக்கூடிய விதங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் வேற வேற விதத்துல நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஒரு முறை நிலையத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, திடீர்னு எங்களுக்கு மழை பெஞ்சிச்சுன்னா அந்த ஸ்கூல் காலேஜ்லாம் என்ன பண்ணுவாங்க, லீவ் சொல்லிடுவாங்க. அப்போ கலெக்டரேட்ல இருந்து உடனே என்ன ஆகும்னா மெசேஜ் வரும், இந்த மாதிரி உடனே எஃப்எம்ல என்ன பண்ணுங்க, அனௌன்ஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜஸ் லீவ். ஏன்னா அது லைவா போய்கிட்டே இருக்கும். அப்போ உடனே கண்டென்ட்டை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜஸ்ல லீவ் என்ன பண்ணுங்க, அனௌன்ஸ் பண்ணிருங்க. அப்போ ஒரு முறை என்ன பண்ணியாச்சு, அனௌன்ஸ் பண்றப்போ எல்லாரும் யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா அது அறிவிப்பு மாதிரி என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம என் கையில கொடுத்தப்போ ஒரு டைம் என்ன பண்ணியாச்சு, நம்ம கொஞ்சம் அதிக பிரசங்கத்தை என்ன பண்ணுவோம், நம்ம அதிக பிரசங்கத்தை என்ன பண்ணியாச்சு அப்படின்னா
இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் எஃப்எம் கேட்டுட்டு இருப்பீங்க எல்லாருமே. நான் ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் வச்சிருக்கிறேன். பேட் நியூஸ் யாருன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு, குட் நியூஸ் யாருன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கு. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் லீவு பேரண்ட்ஸ், அதனால அவங்களை நீங்க வீட்டுல இருந்து என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். அதை மேனேஜ் பண்றதுக்கு இந்த சாங்கை கேளுங்க அப்படின்னு சொல்லி 7-8 மணிக்கு போல இதை சொல்லியிருக்கிறேன். 10 மணிக்கு நிலை இயக்குனர் என்ன பண்ணாருன்னா, டைரக்டர் கூப்பிட்டுட்டீங்க வா உன்னை என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க சார் என்ன கொடுக்குறேன். ஸோ ஆனால் அவர் வந்து அதை பாராட்டினாரு. பட் அந்த கூப்பிட்ட டோன் பார்த்தோன்னு நமக்கு பத்திரிட்டோம், ஐயோ தப்பா சொல்லிட்டோம். ஸோ அப்போ எந்தெந்த விஷயத்தை எப்படி எப்படி மற்றவங்க ரசிக்க பண்ணணும், பிறகு ஏற்றுக்கொள்ள சொல்லணும், அதையும் நாம் அங்க இருந்து கற்றுக்கொள்ளலாம். இன்னும் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகம் எனும் தொடரில் இணைந்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நல்வாழ்த்துகள். நாம் திரிகடுகத்தின் முதல் செய்யுளில் இருக்கின்றோம். கடந்த 2 நாட்கள் அச்செய்யுளின் முதல் 2 கருத்துக்களை நாம் பார்த்தோம். கற்பு, தோழமை. இன்று நட்பு. செய்யுள் என்ன கூறுகிறது? அருந்ததி கற்பினார் தோளும் திருந்திய தொல்குடியின் மாண்டார் தொடர்ச்சியும் சொல்லின் அரில் அகற்றும் கேள்வியார் நட்பும் இம்மூன்றும் திரிகடுகம் போலும் மருந்து. இம்மூன்றும் திரிகடுகம் போன்ற மருந்து. எம்மூன்றும் அதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கற்பு, நல்ல குடியில் பிறந்தவருடைய தோழமை, நட்பு. இந்த நட்பு என்பது குற்றம் நீக்கி கேள்வி அறிவினை உடையவருடைய நட்பு. அதாவது மனத்தில் எந்த மாசும் இல்லை, மாசு இல்லாமல் ஒரு பொது நலத்துக்காக, பொது நோக்கத்திற்காக, பொது நன்மைக்காக கேள்விகளை எழுப்பி அதன் அடித்தளத்திலே அங்கு கருத்துக்களை வெளிக்கொணர்வதற்கு முயற்சி மேற்கொள்கிற நல்ல அறிவாற்றல் படைத்த ஒருவர் இருக்கிறாரே, அவரிடம் நட்பு பாராட்டுதல். இந்த நட்பை யாரெல்லாம் சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் ஏதோ ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செயலை செய்து விட்டார்கள் என்று சுருக்கி கொள்ள முடியாது. அதையும் கடந்து நலம் தருகிற மருந்தை அவர் ஏற்றிருக்கிறார் என்பதாக அது அமைகிறது. அப்படி என்றால் இங்கு கேள்வி கேட்க வேண்டும். அதான் இயேசு சொல்றார் பார்த்தீங்களா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்படி போகுது பாருங்க. இந்த கேளுங்கள் என்றால் என்ன? 2 வகையான பொருட்களை நாம் புரிந்து கொள்கிறோம். ஒன்று, எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு இது இல்லை என்று கேட்டு பெறுதல். இன்னொன்று, கேட்க வேண்டும், அவர் சொல்வதை கேட்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும். அப்படி யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவங்க மேன்மையான மக்கள். அதான் நாம் பார்க்கிறோம். இறை வார்த்தைக்கு செவிமடுத்து இறை தந்தையின் திருவிழப்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே என் தாய் என்று இயேசு ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறாரே, அதை போன்று இந்த கேட்டல். வள்ளுவர் சொல்லுகிறார், எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். பெருமை தரும். எந்த அளவுக்கு நாம் செவிமடுத்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதைவிட அதிகமாகவும் அங்கு பெருமை, நன்மை, புதுமை, உயர்வு இவையெல்லாம் இயல்பாக கிடைக்கும். அதான் திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த கூட்டியக்க திருவை ஏற்படுத்துகிற நேரத்திலே செவிமடுங்கள், கேளுங்கள், கேள்வியை எழுப்புங்கள். அவ்வாறு எழுப்புகிறவர்களுடைய கருத்துகளுக்கு நீங்கள் திறந்த மனத்தோடு இருங்கள். எவரென்றாலும் சரி. அதான் சொல்வார், கத்தோலிக்கர்கள் அவர்கள் மட்டுமன்று, பிற சபைகளை சார்ந்தவர்கள், பிற சமயங்களை சார்ந்தவர்கள், ஏன் கடவுளையே நம்பாதவர்கள் அனைவரிடமும் கேளுங்கள். மிகச்சிறப்பு, மிகச்சிறந்த துணிச்சலான திறந்த மனம். காரணம் இந்த கேட்டல். கேட்டல் அறிவு உயர்ந்தது. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நாம் படிக்கிறோம், வேறு வகையிலே அறிவை தேடுவதற்கு முயல்கிறோம். இவற்றுளெல்லாம் தலை சிறந்ததாக எது கருதப்படுகிறது? கேட்டு பெறுகின்ற அந்த அறிவு, அந்த செவி அறிவு. ஆக இந்த செவி அறிவை கொண்டு அதன் அடித்தளத்தில் கேள்விகளை எல்லாம் எழுப்பி அங்கு கூர்மையான தன்மையில் ஒரு அமைப்பை வழிநடத்துகின்ற ஒரு நல்லவர் இருக்கிறார் என்றால் அவருடைய நட்பை பெற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து பயணிக்கின்ற தன்மை இருக்கிறதே, அதுவும் ஒரு மருந்து. அது திப்பிலி போன்ற ஒரு மருந்து. இந்த வகையில் இந்த 3 கருத்துகளையுமே நல் ஆதனார் நமக்கு தருகிறார். நாம் கற்புடையவர்களாக
உயர்வோம், திகழ்வோம். நாம் நல்ல குடியில் பிறந்திருக்கிற தோழமை ஆற்றல்களாக சிறப்புறுவோம். நாம் கேள்வி அறிவையெல்லாம் எழுப்புகின்ற, உருவாக்குகின்ற நல்ல அறிஞர்களாக, நட்பு ஆற்றல்களாக திகழ்வோம். இப்படிப்பட்ட இந்த எண்ணங்களோடு வாழ்கிறவர்கள் எல்லாருமே இந்த சமூகத்திற்கு, அவர்கள் வாழ்கின்ற குடும்பத்திற்கு, இந்த உலகத்திற்கு அவர்கள் நன்மருந்து, திரிகடுகம் போன்ற மருந்து. இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு சொல் பாவம். பாவம் என்பதுதான் அப்படியே பாவம் என்று மருவி வந்திருக்கிறது. ஆனால் இது தமிழ் இல்லை. தமிழ் என்ன? குற்றம். குற்றம். நாம் குற்றம் என்கிற சொல்லை பயன்படுத்துவோம், குற்றத்தை செய்யாமல் இருப்போம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைவோம். நன்றி, வணக்கம். அருமையான திரிகடுகம் பகுதி சிறப்பு பார்த்தாச்சு. இன்னைக்கான செய்யுள், அதற்கான விளக்கம், புதிய ஒரு கருத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் உலக வானொலி தினத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் வானொலியிடமிருந்து அடுத்ததா என்ன? ஏதோ ஒவ்வொரு நாளும் ஒரு கான்செப்ட்லன்னு சொல்லிட்டு தான் அந்த ரேடியோ அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி அன்னைக்கு அந்த கான்செப்ட்ல அப்படின்னு போறப்போ அங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு தருணம் ஏற்படுறப்போ அந்த மோமெண்ட் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படிதான் இருக்கணும், இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பிளானிங்கோட இருப்போம் இல்லையா? அது நம்மளுக்கு நடக்கல அப்படின்னா அந்த மூமெண்ட்டை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணணுமோ அப்படி சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கை படம். ஏன்னா எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி திட்டமிட்ட மாதிரி தான் நடக்குமான்னு கேட்டால் எல்லா நேரங்களும் எல்லாமே திட்டமிட்ட மாதிரி நடக்கிறது கிடையாது. சில நேரங்கள் சொதப்புகின்ற பொழுது அந்த சூழலை எப்படி எனக்கு சாதகமாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன பாடங்கள் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். இந்த டிஜிட்டல் உலகில் நாம் பார்க்கும் முகம் அனைத்தும் உண்மையா? கேட்கும் குரல் நிஜமா? நம்பும் செய்தி அனைத்தும் உண்மையா? ஒரே ஒரு கிளிக்கில் உண்மை போல உருவாகும் பொய்கள். இந்த டீப் ஃபேக் உலகத்தில் உண்மையை அடையாளம் காணும் கண்கள் நமக்கு இருக்கிறதா? உலகத்தையே கதிகலங்க செய்யும் இந்த போலி பதிவுகளிலிருந்து தப்பிப்பதுதான் எப்படி? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? தொடக்க நூல் 27 மிக அழகான ஒரு நிகழ்வு இருக்கிறது. நம் அனைவருக்கும் தெரியும், ஈசாக்குக்கு 2 மகன்கள், ஏசா, யாக்கோபு. ஈசாக்கு ஏசாவிடம் உணவு சமைத்து வா, நான் உனக்கு அதை உண்டு ஆசி வழங்க வேண்டும் என்று சொல்கிறார். இதை ரெபேக்கா மறைந்திருந்து கேட்கிறார். ஏசாவுக்கு அல்ல, யாக்கோபுக்கே கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபுடைய கரங்களிலே அவர் ஒரு ஆட்டை பலியிட்டு அந்த தோலை போர்த்தி சமைத்து அவரிடம் கொடுத்து அனுப்புகிறார். ஏசா வருவதற்கு முன்பாகவே யாக்கோபு தன் தந்தை ஈசாக்கிற்கு முன்பாக போய் நிற்கிறார். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை தொட்டு பார்த்து சொல்வார், குரல் யாக்கோபின் குரல், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார் ஈசாக்கு. கடவுளுக்கு உகந்த ஈசாக்கோ போலிகளை உண்மை என்று நம்பினார். சாதாரணமான மனிதர்கள் நாம் எம்மாத்திரம்? டீப் ஃபேக் என்பது செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒருவரின் முகம், உடல் அல்லது குரலை வேறு ஒருவர் போல அப்படியே மாற்றி அமைக்கும் ஒரு நவீன தொழில்நுட்பம் எனலாம். எளிமையாக சொன்னால், ஒரு நபர் சொல்லாத விஷயத்தை சொன்னது போலவோ அல்லது செய்யாத செயலை செய்தது போலவோ மிகவும் தத்ரூபமாக போலியாக உருவாக்குவதே டீப் ஃபேக். செயற்கை நுண்ணறிவின் வருகைக்கு பிறகு எதுவும் சாத்தியம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. டீப் ஃபேக் தொழில்நுட்பம் மூலமாக யாரையும் யாராகவும் மாற்றலாம், யாருடைய குரலையும் மாற்றியமைக்கலாம். சமூக ஊடகங்களின் வீடியோக்களை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும் நம்மில் எத்தனை பேருடைய வீடியோக்களும் புகைப்படங்களும் இணையத்தில் போலியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாது. அரசியல்வாதிகள், திரைப்பட பிரபலங்கள், தொழில் அதிபர்கள், சாமானியர்கள் என்று யாரையும் இந்த டீப் ஃபேக் தொழில்நுட்பம் விட்டு வைப்பதில்லை. பிறரை மிரட்டி பணம் பறிப்பதற்காக, ஆபாச படம் தயாரிப்பதற்காக, அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக, ஒருவருடைய நற்பெயரை கெடுப்பதற்காக, மக்கள் மத்தியில் போலி கருத்தியலை திணிப்பதற்காக
டீப் ஃபேக் என்னும் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. சமூக ஊடகங்களில் நம் புகைப்படங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. மனிதர்களின் கண் இமைத்தல் இயல்பா இல்லாமல் இருப்பது, உதட்டசைவு மற்றும் குரல் பொருந்தாமல் இருப்பது, வெளிச்சம் மற்றும் நிழல் ஒத்துப்போகாமல் இருப்பது போன்ற போலி வீடியோக்களை நீங்கள் பார்த்தீர்கள் எனில் அது டீப் ஃபேக் தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஒரு முக்கியமான வீடியோ அல்லது புகைப்பட தகவல் வந்தால் அதை அப்படியே நம்பிவிடாதீர்கள். நம்பகத்தனமான செய்தி நிறுவனங்களின் செய்திகளையே நம்புங்கள். இந்தியாவில் ஒருவரின் அனுமதியின்றி அவரது உருவத்தை டீப் ஃபேக் முறையில் பயன்படுத்துவது தகவல் தொழில்நுட்ப சட்டம், அதாவது ஐடி ஆக்ட் 2000 மற்றும் பாரதிய நியாய சன்ஹிதா BNS கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும். இந்த போலி உலகத்திலிருந்து உண்மையை பகுத்தறிவது என்பது நம் கண்முன் வைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய சவால் என்றே நான் நினைக்கிறேன். போலிகளுக்கு முகமும் முகவரியும் தந்த மனிதனை என்னவென்று சொல்வது? பொய் எவ்வளவு நுட்பமாக வந்தாலும் உண்மை ஒரு நாளும் ஃபேக்காக மாறாது. உண்மையை சோதிப்போம், பகிர்வதற்கு முன் சிந்திப்போம். டிஜிட்டல் உலகத்தில் உண்மையின் காவலர்களாய் இருப்போம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. வலை உலகம் 360 அற்புதமான பகுதியை நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இன்றைய நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம், வானொலியிலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் வாழ்க்கைக்கு அப்படின்ட்டு. அடுத்ததாக என்ன அப்படின்னா, ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்ன ஒரு விஷயம் தான், வாய்ஸ் அண்ட் எமோஷன். அந்த குரல், நபர் யாரு, கருப்பா வெள்ளையா, யாருக்கும் கேட்க தெரியாது. ஆனா அந்த குரலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வசீகரம். இன்னைக்கு நிறைய பாடகர்கள் இன்னைக்கு வந்து நமக்கு நிறைய சோஷியல் மீடியாஸ் இந்த மாதிரியான தளங்கள் நிறைய வந்துட்டதுனால இன்னைக்கு எளிதில் எல்லாரும் நம்ம என்ன பண்ண முடியுது, அவங்க இப்படிதான் இருப்பாங்கலாம் நம்ம என்ன பண்றோம். ஆனா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையாத ஒரு காலகட்டத்துல அந்த குரல்களுக்காகவே நேசித்த ஒரு விஷயம் என்ன பண்ணுவோம் இருக்கிறாங்க. அவங்க கடிதம் எழுதும் போதே பாத்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரனுக்கு எழுதுற மாதிரியே இந்த வானொலி எழுத்துக்கு அதுல பேசக்கூடிய நபர்களுக்கு எழுதக்கூடிய கடிதங்கள் பாத்தீங்கன்னா அப்படியே உறவு என்ன பண்ணிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. ஸோ தன்னோட வீட்டுல ஒருத்தர என்ன பண்ணுவாங்க நினைப்பாங்க. ஸோ அப்போ அந்த வாய்ஸ் அண்ட் எமோஷனல் கனெக்ஷன்ஸ் ஏன் அப்படின்னா, வானொலியில் யாரும் இன்னொருத்தவங்களை திட்டி என்ன பண்ண மாட்டாங்க, ப்ரோக்ராம் கொடுக்க மாட்டாங்க, யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க, புரணி பேச மாட்டாங்க. அதுல வந்து நான் புரணி பேசக்கூடிய ஒரு நபராகவே நான் இருந்தாலும் கூட வானொலியில போய் நான் என்ன பண்ண மாட்டேன், பகிரங்கமா நான் செய்ய மாட்டேன். அங்க நான் காட்டக்கூடிய முகம் என்ன பாத்தீங்கன்னா, என்னமோ 100% நம்ம நல்லவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு முகத்தை என்ன பண்ணுவோம். ஸோ அப்போ அதை நம்மளால நடிக்க மட்டும் இல்ல, வாழாவும் நம்மளால வாழ்வாக்கும் நம்மளால முடியும். ஸோ அப்போ அதை நான் வாழ்வாக்குகின்ற பொழுது, என் ரியல் லைஃப்ல நான் அதை அப்படியே நான் பயன்படுத்திக்கின்ற பொழுது, எல்லோரும் நேசிக்கக்கூடிய மனிதர்கள், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, பார்த்தவங்க, பார்க்காதவங்க, எல்லோரும் ஒரு மனிதனா நம்மளால வாழ முடியும். இன்னும் தொடர்ந்து கற்றுக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கரும்பு சாகுபடியில் இந்த மாதத்தை பொறுத்தளவில் எல்லா பகுதிகள்லையும் நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பொக்கோ போயிங் அப்படிங்கிற அந்த நோய். இந்த நோய் அப்படிங்கிறத விட இது வந்து மாவு பூச்சி மேலே இருக்கக்கூடிய கொளுத்தாடைங்கிற இடத்துல, அந்த இலைகள் பிரிகிற இடத்துல இலையை பிரித்து பார்த்தா உள்ள மாவு பூச்சி இருக்கும். இந்த மாவு பூச்சியோட தொல்லையால் வரக்கூடிய, அது சத்துக்களை உறிஞ்சுறதுனால புது செடிகள் வராமல் காய்ந்து போகிறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த பொக்கோ. இது ஏன் வரும்? அந்த மாவு பூச்சி ஏன் வந்திருக்கும்? மண்ணில் போதுமான ஈரம் கொடுக்காமல் இருக்கிறது, மண்ணில் சாம்பல் சத்து கொடுக்காமல் இருக்கிறது, மெக்னீசியம் சத்து கொடுக்காமல் இருக்கிறது, கால்சியம் சத்து, போரான் சத்து, இந்த கட்டமைப்புக்கான இந்த சத்துக்கள் இல்லாத வெறும் தண்ணி மட்டுமே கொடுத்துட்டு வளர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த பயிருக்கு எந்த விதமான எதிர்ப்பு சக்தியும் இல்லாமல், திட சக்தி இல்லாமல், நீங்கள் ஒன்று செஞ்சு பாருங்கள், ஒரு கரும்பு எடுத்து காலில் வச்சு உடைச்சா உடையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி உடையிற அளவுக்கு இருக்குன்னா அந்த மரத்தோட தன்மை, அந்த செடியோட தன்மை அதுதான், ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம்.
நடுத்தண்டு இலையை பார்த்துருக்கீங்களா? அந்த நடுத்தண்டு இது வந்து இப்படி வந்து இப்படி உள்ளே போய் இப்படி வெளியே வர்ற மாதிரி நல்லா புடைச்சிட்டு இருக்கணும். இந்த நடு நரம்பு இப்படி அமுக்கி பார்த்தா புடைச்சிட்டு இருக்கணும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு முறையான கரும்போட இலை. அப்படி இல்லாமல் இந்த நடுத்தண்டு ஒல்லியாக இருந்தாலோ, நடுத்தண்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த இலையோட அகலம் சுருங்கி இருந்தாலோ, இந்த ஓரத்தை பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பு இல்லாத மாதிரி வலுவலுவலுன்னு இருந்தாலோ அந்த பயிருக்கான சத்து இல்லைன்னு அர்த்தங்க. முதல் உங்கள் பக்கத்தில் இருக்க கேன் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி நுண்ணூட்ட கலவைன்னு வச்சுருப்பாங்க. ஏக்கருக்கு 5 கிலோ குறைஞ்சபட்சம் 10 கிலோ வரலும் வாங்கி போடணும். அதே மாதிரி ஜிங்க் சல்ஃபேட்டுன்னு வச்சுருப்பாங்க. அது வாங்கி 10 கிலோ ஏக்கருக்கு வாங்கி தூவி விடணும். கோழி எரு இருந்ததுன்னா 2 டிராக்டர் லோடு போடணும். 15 நாளைக்கு ஒரு முறை 200 லிட்டர் தண்ணியில் ஜீவாமிர்தம் பண்ணிங்கன்னா அல்லது அமுத கரைசல் பண்ணிங்கன்னா 200 லிட்ரு. அது கூட 1 லிட்ரு பொட்டாஷ் பாக்டீரியா, 2 கிலோ வேமு, 1 லிட்டர் ரைசோபியம் இது மாதிரி கலந்து தரைவெளியில் ஊற்றி விடணும். கடல் பாசி உரம் இருந்தால் 1 லிட்டர் கலந்துக்கலாம். 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும். அதே மாதிரி தெளித்து 150 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் சூடோமோனாஸ், 2 லிட்டர் மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவியா, முக்கியமாக சோளுபார 1/2 லிட்ரு, கடல் பாசி உரம் 1 லிட்ரு இதை கலந்து நேராக தெளிக்கலாம், பவர் ஸ்ப்ரேயரில் தெளிக்கலாம் அல்லது ட்ரோனில் தெளிக்கலாம். இந்த ட்ரோனில் எப்படி தெளிக்கிறேன்னு கேட்குறீங்கள? இப்போ நான் சொன்ன பொருள்கள்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நீங்கள் எவ்வளவு தண்ணீரோ அதில் கலந்துக்கணும். ஒரு சில பேர் ட்ரோனை 10 லிட்டர் தண்ணியிலே தெளிப்பாங்க. ஒரு சில பேர் 16 லிட்டர் டேங்க்கு 2 டேங்க்கு தெளிப்பாங்க. அப்போ 32 லிட்ரு. இப்போ நான் சொன்ன பொருள் என்ன? 1 லிட்ரு சூடோமோனாஸ், 2 லிட்டர் பஞ்சகாவியா, சோளுபார் 1/2 லிட்ரு, கடல் பாசி உரம் 1 லிட்ரு இது எல்லாத்தையும் கலந்து அந்த எவ்வளவு ஒரு ஏக்கருக்கு தெளிக்கணுங்கிறாங்களோ அது கூட கலந்துக்கங்க. நுண்ணூட்ட கலவை இருக்கு இல்லைங்களா? அந்த நுண்ணூட்ட கலவை 1 கிலோ அல்லது 1 லிட்டர் அதை கலந்துக்கங்க. அதை ஸ்ப்ரே பண்ணுங்க. மீன் அமிலம் கலந்துக்கலாம், பஞ்சகாவியா கலந்துக்கலாம், அப்படி தெளிங்க. இதெல்லாம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இலையோட அகலத்தை அதிகப்படுத்தும், கரும்போட கட்டமைப்பை அதிகப்படுத்தும். தரைவெளியில் உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் சாம்பல் கொடுப்பாங்க, ப்ரெஸ் மட்டு கொடுப்பாங்க. அதை வாங்கி நிலத்தில் போடுங்க. சாம்பல் சத்து முக்கியம், சுண்ணாம்பு சத்து முக்கியம். சுண்ணாம்புக்கு 200 லிட்டரில் 15 கிலோ சுண்ணாம்பு கலந்து ஊற்றி விடணும். இதெல்லாம் முக்கியம். கொஞ்சம் பார்த்துக்கங்க. மீண்டும் சந்திப்போம். அருமையான உழவும் உயர்வும் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் வானொலியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் அடுத்ததா என்ன? கண்டிப்பா அந்த வானொலியில வந்து ஒர்க் பண்ற அந்த ஆர்ஜேஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த வாய்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ட்டு பர்டிகுலரா வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஒரு ஆர்ஜேவை பிடிக்கும், ஒருத்தருக்கு ஒரு ஆர்ஜேவுடைய வாய்ஸ் பிடிக்கும். சில பேருக்கு பிடிச்சவங்களோட சில பேருக்கு பிடிக்காமே இருக்கலாம். அந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களாகட்டும், நம்ம பார்க்கக்கூடிய நம்ம கூட இருக்க உறவுகளாகட்டும், எல்லோருக்கும் நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தவறு. நம்மளுக்கு சில பேர் பிடிச்சிருக்கும், நம்மளை வந்து சில பேருக்கு பிடிக்காம இருக்கும். அதை நினைச்சு நம்ம கவலைப்பட்டுட்டு உட்காரவே கூடாது. கண்டிப்பா அதை எல்லா ஆர்ஜேஸும் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா ஒரு ஆர்ஜே வந்து எனக்கு ரொம்ப உயிராக பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம். அதே நபர் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு நபராக கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். அவருடைய குரல் உங்களுக்கு பிடிக்காம போகலாம், அவர் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய விதம் உங்களுக்கு என்ன பண்ணலாம் பிடிக்காம போகலாம். ஸோ அப்போ அந்த வெறுப்புகள் ஒரே நபருக்கு ஒரு பக்கம் விருப்பம் கூடிய ஒரு கூட்டம் இருக்கும், இன்னொரு பக்கம் விரும்பாத ஒரு கூட்டம் இருக்கும். அப்போ அதை நம்முடைய வாழ்க்கையில் நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் என்னை பிடிச்சவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க, என்னை பிடிக்காதவங்க ஒரு 10 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைப்பதோ இல்லை எல்லோருக்கும் நான் வந்து பொதுவானவன், நான் எல்லாரையும் வந்து நான் திருப்திப்படுத்தி எல்லாரிடமும் நான் நல்ல பேர் வாங்கணுமோ வாய்ப்பே கிடையாது. அப்போ அதை நான் உணர்ந்து கொள்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை நலமாக அமையும். அதை இந்த வானொலியிடமிருந்து கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து கற்றுக்கொள்ளலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்னைக்கும் நம்ம கிட்னி ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்னி ஃபெயிலியர். இப்போ வந்து ஒரு 3 பேஷண்ட்டோட விவரம் இங்கே நம்ம உங்களுக்கு தெரிவிக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு பேஷண்ட் வந்து மலேசியா,
அவர் வந்து கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாக அவருக்கு வந்து கிரியேட்டினைன், யூரியா, அவர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட், ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட். அவருக்கு அடிக்கடி தலைவலி வரும். அவராக மாத்திரை அதிகமாக சாப்பிட்டதன் விளைவாகவும் சுகர், பிபி அதிகமாக இருந்து கண்ட்ரோல் இல்லாத காரணத்தினாலையும் கிட்னி ப்ராப்ளம், யூரியா கிரியேட்டினைன் அதிகமாயிடுச்சு. அதிகம்னு சொன்னால் 1.45 அந்த மாதிரி கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் நம்மளை தொடர்பு கொண்டார். தொடர்பு கொள்ளும்போது நம்ம சொன்னோம், நீங்கள் இப்போவே மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க, டயட் கண்ட்ரோல் இருக்க, ஒரு நாளைக்கெல்லாம் நீங்கள் 1.5 லிட்டர்ஸ் தண்ணி குடிங்க. அந்த 1.5 லிட்டர் யூரின் வெளியே போயிட்டோம். அதனால் குடிக்கிற தண்ணியும் அளந்துக்குங்க, வெளியேற யூரினையும் அளந்து வச்சுக்கோங்க. இது ஒன்று. அடுத்தது, சமைக்கும் போது எதுலேயும் உப்பு போட வேண்டாம். சாப்பிடும்போது நீங்கள் 1 கல்லுப்பு, 6 பிங்க் சால்ட்டு, இதில் 4 கிராம் எடுத்துக்கோங்க. எது உங்களுக்கு இருக்குமோ அந்த சால்ட்டை 4 கிராம் ஒரு நாளைக்கெல்லாம் எடுத்துக்கோங்க. முறையான உடற்பயிற்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் நான்வெஜ் மேக்சிமம் சாப்பிடாதீங்க, தொடவே தொடாதீங்க. முட்டை, வெள்ளைக்கரு மாத்திரம் நீங்கள் டெய்லி கூட எடுத்துக்கலாம், இல்லை வீக்லி 3-4 எடுத்துக்கலாம். டெய்லி கூட எடுத்துக்கோங்க. ஆனால் பகலில் எடுங்க, நைட்டில் எடுக்க வேண்டாம். நான்வெஜ் டோட்டலாக வேண்டாம், சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மெடிசன் அவருக்கு மைல்டு டோஸ், ஒரு 3 வகையான மாத்திரைகள், ஒரு கஷாயம், நீங்கள் இதுவும் சாப்பிடுங்க. ஜென்ரலாக உங்களுக்கு அங்கே மூக்கரட்டை கீரை கிடைக்காது, கிடைக்கும்போது கிடைச்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா தேவையில்லை, கீரையே டோட்டலாக எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ வரைக்கும் கூட அவர் சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. இதில் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவருக்கு அந்த கிரியேட்டினைன் 1.2 நார்மலில் வந்துருச்சு. நார்மல்லையே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து. ஆனால் இந்த மாத்திரைகளையும் டயட்டையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. எதற்காக இது சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்திலேயே வரும்போது அதை அப்படியே மெயின்டைன் பண்ணால் நம்ம நீண்ட ஆயுளுடன் கிட்னி ஃபெயிலியர்லேருந்து தப்பித்து, டயாலிசிஸ் இல்லாமல், கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிவிக்கிறேன். அடுத்து இன்னொரு பேஷண்ட் சென்னை தான். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பிரகாரம் 1.5 கிரியேட்டினைன். அப்போவே நாங்கள் சொல்லிட்டோம், ஊறுகாய் எடுக்காதீங்க, நான்வெஜ் எடுக்காதீங்க, உப்பு லிமிட் பண்ணுங்க. இது பழங்கள், அன்னாச்சி பழம், பப்பாளி, இந்த மாதிரி பழங்கள் லிஸ்ட்டு கொடுத்தாச்சு. சுகர் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, பிபி கிடையாது, சுகர் இருக்கு, எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த ஆயுர்வேத மருத்துக்களும் உணவு கட்டுப்பாடோடு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ 1.2 தான் கிரியேட்டினைன், அப்படியே குறைஞ்சிருச்சு. இப்போ தொடர்ந்து பார்க்குறோம். மேலும் அவங்களோட சிறுநீரகங்கள் பாதிக்காத வண்ணம் பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கிறத இங்கே உங்களுக்கு அனுபவ ரீதியாக தெரிவிக்கிறோம். அடுத்து இன்னொரு பேஷண்ட், நம்ம மாதா தொலைக்காட்சி நேயர். அவர் அரக்கோணத்துலேருந்து வந்துட்டுருக்காரு. ரெகுலராக ஃபாஸ்ட்டு 2 இயர்ஸாக வந்துட்டுருக்காரு. அவருக்கு 2.2 கிரியேட்டினைன் ரிப்போர்ட்லாம் வச்சுருக்கேன். அப்போ அந்த தருணத்தில் வந்தார். நான் சொன்னேன், ஐயா நான்வெஜ் எடுக்காதீங்க, உப்பு ஒரு நாளைக்கு 4 கிராம், தண்ணி ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர், மூக்கரட்டை கீரை சாப்பிடுங்க, காசினி கீரை சாப்பிடுங்க, மற்ற கீரை தொடாதீங்க. இந்த பாரம்பரிய அரிசிகள் இருக்கு இல்லையா, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, சிகப்பு கவுனி, பூங்கார் அரிசி, இது போல அரிசிகளை நீங்கள் உணவாக பயன்படுத்துங்க. பழங்கள், பச்சை காய்கறிகள் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கொள்ளுங்க. திருப்பி பசிக்குதுன்னா அதே காய்கறி, அதே பழங்கள். அப்போ உப்பு, காரம், புளி, எண்ணெய், நெய், மசாலா அங்கே தேவையில்லை. மத்தியானம் அந்த நாங்கள் சொன்ன அரிசியில் சாதம், நாங்கள் சொன்ன காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு கூட்டு. ஒரு நாளைக்கெல்லாம் 2 ஸ்பூன் தான் பருப்பு, 2 ஸ்பூன் பருப்பு தான் ஒரு நாளைக்கு அவர் கலவட்டும். அதை வச்சு அவர் கூட்டு பண்ணிக்கிறார். அந்த கூட்டையே சாப்பிட்றாரு வயிற்றுல. மீதி நம்ம பழகினதுக்காக அந்த பாரம்பரிய அரிசி சாதம் ப்ளஸ் இந்த கூட்டோட சாப்பிட்டுக்கிறார், மோர் குடிச்சுக்கிறார். நைட்டில் இந்த சிறுதானியங்களில் குதிரவாளி சொல்லியிருக்கோம் அவருக்கு, பார்லி சொல்லியிருக்கோம், கொள்ளு சொல்லியிருக்கு. இது 3 தான். குதிரவாளி அரிசி, கொள்ளு, பார்லி, இது 3ல் நீங்கள் கிச்சடி பண்ணுங்க, உப்புமா பண்ணுங்க, சூப் வச்சுங்க, என்ன வேணால் பண்ணிக்கங்க.
உப்பு ஒரு நாளைக்கு உங்களுக்கு 4 கிராம் தான். அவரும் தொடர்ந்து எடுக்கிறாரு. அவருக்கு எந்தவித பாதிப்பும் அதிகமாகாமல் தடுக்கப்பட்டிருக்கு. அவங்க டாக்டர் கிட்ட போறாங்க, என்னப்பா மலேசியா பேஷண்ட்டும் சரி, சென்னை பேஷண்ட்டும் சரி, அரக்கோணம் பேஷண்ட்டும் சரி, 3 பேருக்குமே டாக்டர் சொல்றது உங்க கிட்னி நல்லா இருக்கு போல இருக்கே, வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஆனா இவங்க இது எடுக்கிறது சொல்லலை, ஆனா கடைபிடிக்கிறாங்க. அவங்களே சொல்றாங்க, முன்னை விட நல்லா இருக்கேன், ஆக்டிவா இருக்கேன், நான் பேஷண்ட்டே இல்லை, அந்த உணர்வு மனநிலை எனக்கு இருக்கு, தைரியம் இருக்கு. அதே போல 3, 4 எல்லாம் இருக்கு கிரியேட்டினைன். சொல்றவங்களுக்கு நாங்க சொல்றோம், கேட்கறவங்களுக்கு தொடர்பு கொள்றவங்களுக்கு சொல்றோம். கண்ட்ரோல் இருக்கவங்களுக்கு நல்லா குறைஞ்சி வருது. புரியுதுங்களா? சிலர் கண்ட்ரோலே இல்லை, அவங்கெல்லாம் டயட்லாம் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே செட் ஆகாது, நீங்க போங்கன்னு அனுப்பிடுறோம். அதனால ஒரு நோய் அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வெளிவர வாய்ப்புகள் மிக மிக அதிகம் நீங்கள் கடைபிடித்தால். என்ன நேரத்திலே மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. சிறப்பான நம்ம ஊர் வைத்தியம் பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஜோ, வானொலியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். உண்மையாவே சிறப்பான பாடங்கள் என்று கூட சொல்லலாம். அந்த வகையில் அடுத்ததாக ஸோ அடுத்ததான் நம்ம என்ன ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வானொலியில் டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நிகழ்ச்சி 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள அப்படின்னா அந்த நேரம் அதை கீப் அப் பண்றது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் அதுக்கு இடையில வந்து விளம்பர இடைவேளை அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுதான் வந்து வருவாய் ஈட்டி தரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஒரு 2 கியூ ஷீட் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ப்ரோக்ராம் கியூ ஷீட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கியூ ஷீட்டாக இருக்கும். அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கியூ ஷீட்டையும் ஃபாலோ பண்ணணும், அந்த ப்ரோக்ராம் கியூ ஷீட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ப்ரோக்ராம் கியூ ஷீட் 1 hours ஒன்ஸ் பார்த்தா கூட ஓகே. ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஷீட் வந்து அடிக்கடி நீங்கள் பார்த்து இந்த 10 மணியா 10:15 ஓகே 10:32 ஒரு விளம்பரம் போடணும். அப்போ அதுக்கு ஏற்றார் போல அந்த பாடல்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ண இருக்கணும். அப்போ நம்ம சில இடங்கள்ல அதிகமாக பேசணும், சில இடங்கள்ல குறைவாக பேசணும், சில இடங்கள்ல 2 பாட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணணும், ப்ளே பண்ணணும். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த 1 hourல நான் என் பேச வேண்டிய விஷயத்தையும் கரெக்டாக சொல்லியிருக்கணும், நான் என்னுடைய ரசிகர்கள் பிடிக்கும்போது அவங்க பாடல்கள் என்ன பண்ணிருக்கணும், அவங்களுக்கு கரெக்டாக அந்த பாட்டை நான் ப்ளே பண்ணிருக்கணும். அதே வேளையில இந்த என்னுடைய பொறுப்பு இந்த விளம்பரங்கள் எல்லாம் ஒளிபரப்பப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நான் என்ன பண்ணிருக்கணும், கரெக்டாக செஞ்சிருக்கணும். அப்போ இந்த ஒரு விஷயத்தை அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் சில நேரங்கள் என்ன பண்றோம், வேலைக்கு கொடுத்துட்டோம்னா ஒரேடியா ஆஃபீஸ் மட்டும்தான், குடும்பத்துக்கு கொடுத்துட்டா ஒரேடியா குடும்பத்துக்கு மட்டும்தான், நண்பர்களுக்குனா ஒரேடியா நண்பர்களுக்கு. அப்படி எல்லாத்தையும் எல்லாமே புரிந்து சரிவர நாம் அதை பகிர்ந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ வைக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஸோ இது போல நிறைய விஷயங்கள் என்ன பண்ணலாம் இன்னைக்கு நாளில் கற்றுக்கொள்ளலாம். சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். ஜோன் இன்ஃபென்ட் மெர்வின் இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அட்லின் ஷரோனா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் தாத்தா, அம்மாச்சி, அப்பா, அம்மா, தம்பிகள் ஜோஷ்வா, கென்னத், ஜுவான், ஜெடையா, தங்கைகள் ஜேன், ஜெலிடா, சாண்ட்ரா, ஜேன், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜெரால்டு ஆண்டனி ராஜ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா மார்டின், அம்மா பிரியங்கா, வினிதா, பாலா, ஜோசப், தாத்தா திவேராஜ், பாட்டி ரேகா, சகோதரர் ஜோசப், கெவின், சகோதரிகள் ஸ்ருதி, லிடியா, லியா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்கோணம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாளை யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். என் அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் எனது அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை லேவியர் நூல் 26:4. ஏற்ற காலத்தில் மழையை நான் பொழியச் செய்வேன், வயல் தன் பலன்களை தரும், நிலத்தின் மரங்கள் தங்கள் கனிகளை தரும் என்பதாகும். நாம் பொங்கல் திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம்.
பொங்கல் என்பது தமிழர் விழா. பொங்கல் என்பது அறுவடை விழா. இறைவன் கொடுத்த நல்ல விளைச்சலுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லும் விழா. இயற்கையை, கால்நடைகளை நன்றியோடு நினைவு கூறும் விழா. இந்த விழாவை நாம் மகிழ்வோடு கொண்டாடி நிறைவு பெற்றிருக்கிறோம். அதற்கு காரணம், கடந்த ஒரு சில ஆண்டுகள் போல இந்த ஆண்டும் கடவுள் நம்மை நல்ல விளைச்சலால் ஆசிர்வதித்திருக்கிறார். லேவியர் நூல் 26:4 சொன்னது போல, தக்க காலத்தில் நான் மழையை பொழியச் செய்வேன், நல் விளைச்சலை உங்களுக்கு அருளுவேன் என்று கடவுள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதியை ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடித்து வருகிறார், நிறைவேற்றி வருகிறார். மழை தக்க காலத்தில் பொழியப்பட வேண்டும். மழை முந்தியோ பிந்தியோ பெய்தால் விளைச்சல் பாழாய் போகும். ஆனால் கடவுள் தேவையான காலத்தில் தேவையான அளவு மழை நீரை பொழியச் செய்து அதற்கு ஏற்ற சூரிய ஒளியையும் காற்றையும் கொடுத்து நல் விளைச்சலை தருகிறார். எனவே இந்த ஆண்டு கடவுள் கொடுத்த நல்ல விளைச்சலுக்காக தொடர்ந்து நாம் உணவு பஞ்சமின்றி மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இறைவன் செய்த நன்மைக்காக நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை அன்பு செய்கிறீர் என்பதனை நீர் எங்களுக்கு தருகிற கொடைகள் வழியாக நாங்கள் அறிகிறோம். குறிப்பாக நல் விளைச்சலை எங்களுக்கு ஆண்டுதோறும் கொடுக்கிறீர். எங்களுக்கு தேவையான உணவை நாங்கள் பெறுவதற்கு நீரே அருள் புரிகிறீர். எனவே இந்த ஆண்டு உழவர்களும் ஏனையோரும் மகிழும்படி நல் விளைச்சலை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் அதனதன் காலத்தில் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் வல்லபிதாவே, ஆமென். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிரியர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை பாடம், வானொலியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள். எல்லார்ட்ட இருந்து எல்லாமே நான் கற்றுக்கலாம். இன்னைக்கு கற்றுக்கிட்ட பாடத்தை வாழ்வாக்குவதற்கு முற்படுவோம். கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்த நாள் இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, வானொலியிலிருந்து கற்றுக்கொள்வோம், வானளவு உயர்ந்திருப்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.